5 மாதம் கஷ்டப்பட்டு டயட் பண்ணி ஒரு 12 கேஜிஸ் ட்ராப் பண்ணி நம்ம ஃபேட் லாஸ் ஜர்னி ஒரு கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ வெல்கம் பேக் டு டே 4 ஆஃப் பீக் வீக். இன்னைக்கு ஜிம்மில் யாருமே இல்லை. ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கார்டியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 25 மினிட்ஸ் கார்டியோலாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரு கூட்டம் சைடில் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் பீக் வீக்கில் லாஸ்ட் 3 டேஸ் நார்மலாக ஒர்க் அவுட் போடாமல் சர்க்கியூட் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். நான் சொன்னேன்ல, இவர் தான் கோச். நீங்கள் வேணால் நினைப்பீங்க இவங்க போசிங் சொல்லித்தராருன்னு. ஆனால் இவருக்கு போசிங் பண்ணவும் வராது, சொல்லி தரவும் வராது. சும்மா டம்மி பாவா. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டயட்டில் சிக்கன் அண்ட் எக் சாப்பிட்டுட்டு ஓட்டு போட போயிட்டேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ வெறும் ஃபேட்ஸுக்கு அவகாடோ எடுத்துக்கிறேன். அவகாடோ சுகர் ஃப்ரீ எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிறேன். அப்புறம் நண்பனை வாடா வெளியே போகலான்னு ஏமாற்றி கூப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். அப்புறம் ஜிம் எல்லாம் முடிச்சு பல நாட்கள் கழிச்சு நம்ம பாய்ஸை பார்க்க போனேன். பாய்ஸ் கூட பேசிட்டு அங்கேயே ஒரு சுகர் இல்லாமல் லெமன் டீ குடித்தேன். அங்கேருந்து கிளம்பி நம்ம கோச்சை போய் பார்த்துட்டு அவர் யாருக்கு ஓட் போட்டாரு எல்லாம் கேட்டுட்டு எங்கள் சொந்தக்கார பசங்க ஏதோ கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன்.